சத்ரபதி சிவாஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்ரபதி சிவாஜி, செவ்வாலியர் சிவாஜி இருக்குல்ல, சத்ரபதி சிவாஜின்னு மகாராஷ்டிரா மன்னர் இருந்தார். அவங்க அம்மாவோட செஸ் விளையாடிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா நீ ஜெயிச்சா உனக்கு என்னம்மா வேணும்னு. அவங்க அம்மா போகிறாங்க, அந்த ஜன்னலில் இருக்கக்கூடிய திரைச்சீலையை விளக்கி எதிரி நாட்டினுடைய கொடியை காட்டுறாங்க. அந்த கொடியை காமிச்சு சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நான் தினம் இந்த ஜன்னலை திறக்கிறேன், எதிரி நாட்டினுடைய கொடி அங்கே தெரியுது, நாளைக்கு காலையில் நான் ஜன்னலை திறந்தேன்னா உன்னுடைய கொடி அங்கே பறக்கணும்ப்பா, இதுதான் என்னுடைய ஆசைன்றாங்க. இவர் கேட்குறாரு, ஏம்மா ஒரு நாளில் எப்படிம்மா நான் அதை செய்ய முடியும், ஒரு நாளில் படையை திரட்டி எப்படிமா, நீ என்ன வேணும்னு கேட்ட, நான் சொல்லிட்டேன், கொடுக்கறதும் கொடுக்காது உன்னுடைய இஷ்டம், அந்த அம்மா சொல்லிட்டு போறாங்க. மறுநாள் விடியுது, காலை 6 மணிக்கு அந்த அம்மா திரைச்சிலையை விளக்கி பார்க்கிறார்கள். அங்கு எதிரி நாட்டினுடைய கொடி வீழ்த்தப்பட்டு சத்ரபதி சிவாஜியினுடைய கொடி பட்டோலி வீசி பறந்துட்டு இருந்தது. இப்போ அவர் பார்க்க வர்றாரு, அம்மாவை ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வர்றாரு. அம்மா ஜெயிச்சிட்டேம்மான்னு சொல்ற ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக வர்றாரு. அம்மா சொன்ன வார்த்தை, தங்கம் ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு தங்கம், ஓ மேல உனக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான்டா இந்த சபதத்தை நான் எடுத்தேன்னு அந்த தாய் சொன்னாங்களாம். அந்த தாய் ஒரு குழந்தையை நம்பும் போது அந்த குழந்தை நிச்சயமான முறையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக வருவாங்க. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அந்த நம்பிக்கையை கொடுங்க, நான் இருக்கேன் பண்ற ஒரு நம்பிக்கையை கொடுங்க. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம் கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா நம்ம பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம் யோசிக்காது. இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கான்ல பையன், கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில் சக்சஸ்ஃபுல் ஆயிடுவான். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலையோ, அதுவும் அங்கே சோழிங் நகரில் படித்தா பக்கத்துலேயே ஐடி கம்பெனி இருக்குது, எப்படியும் போயிடுவான். சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் ரீச் ஆகிடுவான். 2வது பெஞ்சில் இருக்காங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிடுவான். 3வது பெஞ்சில் இருக்கிறவன் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பொழைச்சிப்பான். கடைசி பெஞ்சில் இருக்காங்க, நீங்கள் எத்தனை பேர் கடைசி பெஞ்சு? அங்கேயும் ஒரு கடைசி பெஞ்சில் தாங்க இருக்காரு. இந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன் பண்ணா இவன் எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆயிடுவான், இவன் பூரா கையெழுத்து வாங்குறதுக்கு நம்ம கிட்ட தான் வரணும்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருப்பானுங்க. நம்ம பேரு கவலையே போட மாட்டான். அந்த பரீட்சை எப்போ பாருங்க, படிச்சுட்டு போனவன் 4 பக்கம் எழுதுவான், கடைசி பெஞ்சில் போனவன் 40 பக்கம் எழுதுவான். நீ கேள்வியே கேட்கக்கூடாதுறாங்க. ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சிமெண்ட் பொருட்கள் எதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது? நம்ம போய் எழுதினா சிமெண்ட் பொருட்கள் எதை கொண்டு தயாரிக்கப்பட வேண்டுமோ அதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இவர் பார்த்தார், கரெக்ட். 2வது கேள்வி, கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக. நம்ம போய் எழுதினா கஸ்தூரி பாய், தெரியல அவனுக்கு யாரு கஸ்தூரி பாய்ன்னு தெரியல, ஆனால் எழுதினா கஸ்தூரி பாய், இது நல்ல பாய், இதை மடக்கலாம், சுருட்டலாம், குடும்பத்தோடு எடுத்துட்டு மொட்டை மாடியில் போய் கூட படுத்து தூங்கலாம். அவர் பார்க்கிறார், அங்கதான் ஆரம்பிக்கிறார் கஸ்தூரி பாயின் வகைகள், ஓலப்பாய், குடிசப்பாய், ரூம் பாய், அந்த பாய், இந்த கடைசியா முடிச்சான் கஸ்தூரி பாய் வாஜ்பாயை விட பெரியது. இவர் ஹெச்எம்க்கு போன் அடிச்சார், என்னங்க ஒருத்தன் கஸ்தூரி பாயை பத்தி கேட்டா 40 பக்கம் எழுதியிருக்கா, உனக்காவது பரவாயில்லப்பா 40 பக்கம் எழுதியிருக்கா, எனக்கு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான், என்ன கஸ்தூரி பாய் அல்ல கேர்ள் அப்படின்னு போட்டு. அதாவது கிரியேட்டிவிட்டிங்க, இதுக்காக பரீட்சையில் இப்படி எழுதணும்னு சொல்ல வரல. இந்த குழந்தைகளிடம் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். சைக்காலஜி டாக்டர் ஷாலினி மேம் சொல்றாங்க, இந்த குழந்தை ஆம்பளை பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமாளிக்கிறதே கஷ்டம், பொம்பளை பிள்ளைகளாவது ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். இந்த ஆம்பளை பசங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம டார்ச்சர் பண்ணுறதுக்குனே சில விஷயம் பண்ணுவோம். அந்த சேரை வச்சுக்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே வருவான் தெரியுமா, நம்ம என்ன பண்ணுவோம், வச்சு தொலையாண்டா ஏன்டா சாவடிக்கிறேன்னு திட்டுவோம். கரெக்டா, சேரை டர்ன்னு இழுப்பான், எதையாவது ஒன்று பண்ணுவானுங்க. அவங்க டாக்டர் ஷாலினி மேம் சொல்கிறாங்க, எப்போ கார் ஓட்டுறதுனா காருன்னு தான் எல்லாருடைய மைண்ட் செட்லேயும் பட்டிருக்கோம், சேர்னா உட்கார்றது தான் எல்லாருடைய மைண்ட் செட்லேயும் இருக்கும். இவன் என்ன தெரியுமா பண்ணுறான், ஏன் இந்த சேரை காராக மாற்றக்கூடாதுன்னு அவனுடைய மூளை ஒரு கிரியேட்டிவ்னஸை கொடுக்குதான். அதனால அவன் இந்த சேர் அப்படி நகட்டிக்கிட்டே கார் ஓட்டுறதா விளையாடுறானா. இந்த கிரியேட்டிவ்னஸை நம்ம என்ன பண்ணுறோம், வச்சு தொலையேன் அப்படின்னு திட்டி அந்த முளையிலேயே அந்த கிரியேட்டிவ்னஸை கிள்ளி தூக்கி எரிஞ்சிடுவாங்க. குழந்தைகளாக பாருங்கன்றாங்க. குழந்தைகளாக பார்க்கணும், அவனுடைய அந்த கிரியேட்டிவ்னஸை வளர்க்கணும். இப்போ ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்குமே நிறையா வித்தியாசம் இருக்குங்க. வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வராரு, ஒரு பார்பி பொம்மை வாங்கிட்டு வராரு. பெண் குழந்தைகிட்ட கொடுத்தா என்னம்மா பண்ணுவாங்க, பார்பி பொம்மையை கொடுத்தா நெயில் பாலிஷ் போடுவீங்க, தலை வாருவீங்க, அப்புறம் மேக்கப்லாம் போட்டு வாங்கிட்டு வந்தவர்கிட்ட போய் நீட்டுவாங்க, அங்கிள் அப்படி நீட்டுவாங்க, ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி ஆம்பளை பையன்ட்ட கொடுங்க, தலையை திருகுவியான், காலை பிப்பியான், காலை எடுத்துகிட்டு போய் காதில் சொருகுவான், வாங்கிட்டு வந்தவர்கிட்ட போய் நீட்டுவான், அது இப்படி ஒத்த காலில் நிற்கும் பார்பி, அங்கிள் அப்படின்ட்டு அவர் பார்ப்பாரு, 500 ரூபா போச்சாடா உனக்கு போய் வாங்கிட்டு வந்த போலான்னு அது இருக்கும். இப்போ ரெண்டுமே வேற கிரியேஷன். ஆண் குழந்தைகளுக்கு கால்குலேட்டிவான மைண்ட் இருக்கும், பெண் குழந்தைகளுக்கு
கிரியேட்டிவான ஒரு மைண்ட் இருக்கும். இப்போ பெற்றோர்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க உங்க குழந்தைகளுக்கு நம்பிக்கை ஊட்டுபவர்களாக வரணும். நம்பிக்கை ஊட்டுறவங்களா? ஏன்பா அப்படின்னா, சார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலையோ இது ஏதோ ஒரு வகையிலையோ மற்றவங்க சொல்லிட்டாங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா குழந்தைய மட்டும் என்னைக்குமே விட்டு கொடுத்துடவே கூடாதுங்க. ஒரு காட்டுல சிங்கம் இருக்கும், கரெக்டா? சிறுத்தை இருக்கும், நரி இருக்கும், யானை இருக்கும், குரங்கு இருக்கும், எல்லா மிருகங்களும் சேர்ந்தது தானே காடு. இப்போ எல்லா மிருகங்களையும் ஒன்னா கூப்பிட்டு யாரு ஃபர்ஸ்ட் மரம் ஏறுறாங்களோ அவங்க தான்ப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொன்னா சிங்கத்தை கூட குரங்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவோம். நம்ம பிள்ளை சிங்கமா இருந்துச்சுன்னா, நம்ம பிள்ளை சிங்கமா இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. நம்ம பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலையேன்னு கவலைப்படாதீங்க. நம்ம பிள்ளை சிங்கமா இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா சந்தோஷம். ஆனா அதுக்காக வாங்கலேன்றதுக்காக குழந்தைய எதுக்குமே விட்டு கொடுத்துறாங்க. இது பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். நான் எல்லா இடங்களிலுமே போய் சொல்றேன். அதே போல ஆசிரியருக்கும் பெற்றோர்களுக்கும் சேர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு குழந்தைகளாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை இழந்து விட்டோமோன்ற ஒரு கேள்வி வருதுங்க. குழந்தை தன்மை இழந்துட்டோமோ? ஒரு புது கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதினாரு, புத்தகங்களே சமர்த்தாக இருங்கள், புத்தகங்களே சமர்த்தாக இருங்கள், மாணவர்களை கிழித்து விடாதீர்கள், ஆசிரியர்களே தயாராக இருங்கள், மாணவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் போற போக்கில் நம்ம கற்றுக் கொடுத்துருவான். நாங்க கிராமத்துல இருந்து வந்தவங்க, மதுரையில எங்க கிராமத்தில் என்ன பண்ணுவோம்னா, லீவ்லாம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எதையாவது ஒரு காரணத்தை சொல்றது. கரெக்டாக லீவ் எடுக்கிறோம்னு என்ன சொல்லுவோம்? போய் தாத்தா செத்துட்டாரு பார்த்து, உங்க இப்போ கிளாஸில் ஒரு பையன் இருந்தா சதீஷ்னு, வேமா போனா, சார் லீவ் வேணும் சார். எதுக்குடா? தாத்தா செத்து போயிட்டார் சார். இப்போ எங்கள் ஊரில் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. சாரும் அந்த ஊரில் தான் இருப்பார், எல்லாருமே ஒரே ஊரில் தான் இருப்பார். இவங்க வீடு அந்த வாத்தியார் வீட்டுக்கு பின்னாடி இருந்துச்சு. சாயந்தரம் இவர் போகும்போது அந்த வழியாக தான் போகணும். சாயந்தரம் அந்த வழியாக போகிறாரு. தாத்தா வாசல் உட்காந்து வெத்தலை பாக்கு அடிச்சுட்டு இருந்தார். இப்போ இந்த சார் போய் நக்கலாக கேட்டார், என்ன தாத்தா உங்கள் பேரன் நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு லீவ் வாங்கிட்டு போனானே? அப்படியா சொன்னா? நான் ஏன்டா தம்பி சீக்கிரம் வந்தான்னு கேட்டேன். எங்கள் தமிழ் வாத்தியாரில் செத்து போயிட்டாருன்னா ஒரே நாள் லீவு தான். ஏதோ ஒரு வகையில் அவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக தாங்க யோசிப்பானுங்க. இன்னைக்கு 2K கிட்ஸ் இன்னும் வித்தியாசமாக இருக்காங்க. இல்லை, அவனுடைய வேகத்திற்கு நாம் பயணப்பட வேண்டியிருக்கிறது. அப்துல் கலாம் சார் சொல்கிறாரு, நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய ப்ரொஃபஸர் அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பறவை எப்படி பறக்கிறதுன்னு ஒரு நதிக்கரையில் கூட்டு போய் காமிச்சாரு. அந்த பறவைக்கு சிறகு இருந்தது. அந்த சிறகை ஆட்டி ஆட்டி அந்த பறவை பறந்தது. நான் கேட்டேன், ஏரோப்ளேனுக்கும் ரெக்கை இருக்கு, இந்த ஏரோப்ளேன் ரெக்கையை ஆட்டுறதே இல்லையே, ஆனால் அது பறக்குதே எப்படின்னு. ஆசிரியர் சொன்னார், எனக்கு அது தெரியாதுப்பா, நீ அதை கண்டுபிடின்னு சொன்னாரு. அன்னைக்கு ஆசிரியரினுடைய அந்த ஊக்கம் தான் என்னை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைத்ததுன்னு ஏபிஜே சார் சொல்றாரு. இல்லை, அப்போ இந்த கல்வி எப்படி பார்க்கணும்னாங்க, கல்வி டியூலிப் மலர்களை வளர்ப்பதாக மாற வேண்டும். நம்ம ஆசிரியர்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள், பெற்றோருக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னப்பான்னா, நித்திய சைத்தன்யர்னு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, குழந்தைகளை இதே மாதிரி தான் ஒரு பூவை பற்றி காட்டணும்னா பூந்தோட்டத்தை காட்டுவாங்க. இப்படி குழந்தைகளுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஒரு நாள் அவருக்கு பிரான்ஸ் நாட்டிலிருந்து டியூலிப் மலர்களினுடைய விதைகள் கிடைக்குது. டியூலிப் மலர்கள்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே வெல்வெட்டு நிறத்தில் இருக்கும். அந்த மலரை பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ அழகான, உலகத்திலேயே தலை சிறந்த மலர்கள், இந்த டியூலிப் மலர்களினுடைய விதை கிடைக்குது. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தோட்டக்காரரை கூப்பிட்டு, பா இந்த தோட்டத்தில் டியூலிப் மலர்களை எல்லாம் விதைச்சிட்டு போறேன், அது அழகான பூக்களா பூக்கும், பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி இவர் பேசுறதுக்காக போயிடுறாரு. நம்மள மாதிரி மேடையில் பேசுறது, சுத்தி பேசுறதுக்கு போயிடுறாரு. 30 நாள் கழிச்சு அப்படியே ஆசையோட பார்க்கலான்னு வர்றாரு. தோட்டத்தில் டியூலிப் மலர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையோட பார்க்கறாரு. பார்த்தாங்க கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் முளைச்சிருக்கு. இப்போ இவர் கேட்கிறாரு, ஏன்னா அவரோட டியூலிப் மலருடைய விதை தானே விதைச்சிட்டு போனேன், கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் முளைச்சிருக்கு, என்ன காரணம்னாரு. தோட்டக்காரர் சொன்னார், சாமி நீ பாட்டு விதைச்சிட்டு போயிட்டீங்க, அது ஏதாவது வளரும்னு பார்த்தேன், வெறும் புல்லு தான் முளைச்சிட்டு இருந்துச்சு, எல்லாத்தையும் பிடுங்கி தூக்கி எரிஞ்சிட்டேன், எல்லாத்தையும் கலைன்னு இறங்கி தூக்கி எரிஞ்சிட்டேன். நம்ம ஆசிரமத்துக்கு ஆகுமேன்னு சொல்லி கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டேன், இப்போ நல்லா கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் முளைச்சிருக்கு, ஆசிரமத்துக்கு சாம்பாருக்கு ஆகுமேன்னு அதை போட்டேன்னார். இப்போ நித்திய சைத்தன்யர் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார், நம் குழந்தைகள் எல்லாம் டியூலிப் மலர்களாய் பூக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது, அதையெல்லாம் கலை என்று பிடுங்கி எறிந்துவிட்டு நாம் வெறும் கத்திரிக்காய்களையும் வெண்டைக்காய்களையும் மட்டுமே பயிரிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சாம்பாருக்கு ஆகக்கூடிய கட்டுக்காய் வெண்டைக்காய் மட்டுமே புரிஞ்சவங்களுக்கு மட்டும் இது புரிஞ்சிருக்கு. இல்லை, குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய அந்த டியூலிப் மலர்கள் என்னன்றதை கண்டுபிடிங்க. உங்கள் குழந்தைகளுக்குள் ஒரு ஓவியம் இருக்கலாம், உங்கள் குழந்தைகளுக்குள் ஒரு பேச்சாளன் இருக்கலாம், உங்கள் குழந்தைகளுக்குள் ஒரு பெரிய நடன கலைஞர் இருக்கலாம், உங்கள் குழந்தைகளுக்குள் ஏதோ ஒரு கலைஞர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுவோம், தம்பி நல்லா படி, 12ஆவதுல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கு, நல்ல காலேஜில் போய் சேரு, அப்புறம் அமெரிக்காவுக்கு போயிடு, அப்பா அம்மா போனால் கூட நீ வர தேவையில்லை, கற்றுக் கொடுத்துட்டு போயிடுறோமா? இல்லை, அழகான டியூலிப் மலர்கள் மலர்னுங்க. ஏன்னா என் கல்யாணம் லவ் மேரேஜ்.
எங்கள் மாமனார்கிட்ட போய் பொண்ணு கேட்குறப்ப எங்கள் மாமனார் கேட்டார், மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? பேச்சாளராக இருக்கேங்க. பேச்சாளராக இருக்கீங்க, சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? பேசுவோங்க, அங்கே சன்மானம் வரும், சன் டிவியில் பேசுவோம். அதில் அப்போ வாயை வாடகைக்கு விட்றீங்கன்னு சொல்லுங்க அப்படின்ட்டாரு. ஊருக்குள்ளே நம்ம மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லி வச்சுருக்கோம். இந்த அப்போ இந்த கலை ஆர்ட் இருக்குல்ல சார், குழந்தைகளை மனிதனாக மாற்றும். உங்கள் குழந்தைகளுக்குள் இருக்கக்கூடிய டியூலிப் மலர்களை கண்டுபிடிங்க. இன்னைக்கு போய் அவன் என்னப்பா அழகு அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி இந்த சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க, அதுக்காக குழந்தைகளை விட்டு கொடுத்துறாங்க. ஒரு ஜோசியர், ஒரு 2 கதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ஜோசியர் வந்தார் வீட்டுக்கு. ஒரு 8 வயசு பையன் விளையாடிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு அவனோட ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு சொன்னாரு, இந்த பையனை பெருசாலாம் படிக்க வைக்காதீங்க, இவன் கல் உடைக்க தான் லாய்க்குன்ட்டு போயிட்டாரு. கல் உடைக்க தான் லாய்க்கன். உடனே அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவரே அந்த ஜோசியரே சொல்லிட்டாரு, அவர் பெரிய ஜோசியர், அவரே உன் ஜாதகத்தை பற்றி கல் உடைக்க தான் லாய்க்கு, அவன் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆகிட்டானா நீ கல் உடைக்க தான் லாய்க்கு, அவரே அன்றைக்கே சொன்னார் நீ கல் உடைக்க. இது வந்து அவனுடைய மனசில் ரொம்ப ஆழமாக தைக்கிது. அவர் என்னடா நம்மளை விமர்சனம் பண்ணுறதுன்னு அந்த பையன் உழுந்து படிக்கிறாங்க. அந்த வார்த்தைக்காகவே விழுந்து படிக்கிறான். 12வதுல நல்ல மார்க் வாங்குறான். மிகப்பெரிய லெவலில் டாக்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணுறான். நெஃப்ராலஜிஸ்ட் டாக்டர் ஆகிறான். கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க, பெரிய கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிளினிக்கு 30 வருஷம் கழிச்சு ஒரு பெரியவர் வராரு, ட்ரீட்மெண்ட்டுக்காக வராரு. அவருக்கு இந்த டீன் என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்றாங்க. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், ஸ்பெஷலாக கவனிச்சுக்கிறாங்க அந்த பெரியவரை. எப்படின்னா 6 மாசத்துல குணமாக வேண்டியவர் 3 மாசத்துல குணமாயிட்டாரு. ஏசி ரூமு வந்து அவருக்கு அப்படி மாத்திரை மருந்து 3 மாசத்துல குணமாகறாங்க. இப்போ அவர் கேட்கிறாரு, எனக்கு மட்டும் ஏங்க இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு, எனக்கு மட்டும் ஏங்க பார்த்து செஞ்சீங்க, இவ்வளவு ஸ்பெஷல் கேர் எனக்காக எடுத்துக்கிட்டீங்க? அவர் சொன்னாங்க, இங்க டீன் தாங்க அப்படி சொன்னாங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு எங்க டீன்ட்ட போய் கேளுங்க. அவர் போய் டீன்ட்ட கேட்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் சார் இந்த ஸ்பெஷல் கேர், ஃபீஸ் கூட வாங்கிக்கலையே, எனக்கு ஏன் இந்த ஸ்பெஷல் கேர்னு. இப்போ அந்த டீன் சொன்னாரு, என்னை உங்களுக்கு தெரியலையா, 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்து இவன் கல்லு உடைக்க தான் லாய்க்குன்னு சொன்னீங்கல்ல, உங்க ஜாதகத்தால நான் கல்லு உடைக்க லாய்க்குன்னு கண்டுபிடிச்ச உங்க ஜாதகத்தால அந்த கல்லு உங்க கிட்னில இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையேங்க, உங்க கிட்னில இருந்த கல்லை உடைச்ச நெப்ராலஜிஸ்ட் நான் தாங்கன்னு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க கத்துக் கொடுக்க வேண்டியது அதுதான் இல்லையா? தம்பி நீ முயற்சி பண்ணிட்டேன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்ப்பா. குழந்தைகளுக்கு நீங்க கத்துக் கொடுங்க, இந்த விஷயத்தை கத்துக் கொடுங்க. ஒரு கொரோனா டயத்தில் நடந்த சம்பவம், ஒரு டீச்சரை ஐசோலேட் பண்றாங்க. நம்ம கொரோனா வந்ததுனால தனியாக ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த டீச்சர்கிட்ட படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கால் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி பேசுறாங்க. அந்த பையன் சொல்றான், டீச்சர் நீங்க எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் பரத்னு ஒரு பையன் உட்காந்துருப்பான், சூப்பரா படிப்பான்னு சொல்லுவீங்கல்ல, அந்த பரத் லைன்ல இருக்கான். டீச்சர் தங்கம் நீ என்னப்பா பண்ற? நான் டீச்சர் நான் வந்து துபாயில ஒரு கம்பெனியில் 3 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறேன் டீச்சர். அப்படியாப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பண்ணாங்க. தன்னை விட தன் மாணவன் அதிகமாய் சம்பாதிக்கிறான் என்று தெரிந்து ஆனந்தப்படுவது ஆசிரியர்கள் மட்டும்தாங்க. தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறான்னு ஆனந்த கல்வி. அப்படியாப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. நல்லா இருக்கியா தங்கம்? நல்லா இருக்கேன் டீச்சர், 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் டீச்சர். டீச்சர் நீங்க இந்த ரெட்டை சடை போட்டு சரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்கும், நல்லா படிக்கும்னு சொல்லிங்களா, அந்த பொண்ணு உட்காந்துருக்கு, நீ என்ன தங்கம் பண்ற? நான் இந்த ரயில்வேஸ்ல ஒரு 70,000 ரூபா சம்பாதிச்சிருக்கேன் டீச்சர், ரயில்வேஸ்ல இருக்கேன். வெரி குட்மா. டீச்சர் நீங்க இந்த கார்த்திக்னு ஒரு பையன் நல்லா கையெழுத்து எழுதுவான்னு சொல்லுவீங்களா, அவன் லைன்ல இருக்கான் டீச்சர். நீ என்னப்பா பண்ற? நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் டீச்சர், ஹைக்குக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், எப்பயுமே போட மாட்டாங்க டீச்சர், அவன் ஒரு பக்கம். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டீச்சர் கேட்குறாங்க, இதெல்லாம் சரிப்பா, இந்த காலை ஆர்கனைஸ் பண்ணியே நீ யாருப்பான்? என்னை நீங்க மறக்கவே முடியாது டீச்சர். கடைசி பெஞ்சில் கருப்பா ஹைட்டா ஒரு பையன் இருப்பேன்ல, சதீஷ்னு, நீங்க உள்ளர வந்தா என்னை வெளியே அனுப்பிடுவீங்கல்ல, எப்ப பார்த்தாலும் பெஞ்சு மேலே ஏறி நில்லுவீங்கல்ல, அந்த சதீஷ் நான் தான் டீச்சர். எப்பா எனக்கு ஓ மேல தான்டா பயமாவே இருந்துச்சு, ஓ மேல தான்டா. நீ என்னடா தங்கம் பண்ணிட்டு இருக்க, நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க, நீ படிக்கவே மாட்டியடா, ஓ மேலதான் எனக்கு பயமா இருந்துச்சு, நீ என்ன பண்ற டீச்சர்? இந்த முதல் பையன் ஒருத்தர் துபாயில 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொன்னால பரத், அவன் என் கம்பெனில தான் வேலை பார்க்கறான். நான் இப்போ துபாயில் பெரிய கம்பெனி நடத்துகிறேன், எனக்கு கீழே 600 பேர் வேலை பார்க்குறாங்க டீச்சர். எப்படிப்பா இது சாத்தியம்னாங்க. அவங்க சொன்னாங்க, அதுக்கு நீங்கள் தான் டீச்சர் பெரிய காரணமாக இருந்தீங்க. நீங்கள் எப்பயுமே உள்ளர வந்தீங்கன்னா என்னைய வெளியே அனுப்பிடுவீங்க. வகுப்பு என்பது வகுப்பறைக்குள் மட்டுமல்ல, வகுப்பறைக்கு வெளியேயும் இருக்கிறது என்பதை உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். 2வது, எப்பயுமே பெஞ்சு மேலே நிற்க வைப்பீங்க, மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் என்று எப்பொழுதும் நான் நினைத்தேன். 3வது, எப்போ பார்த்தாலும் பேரண்ட்ஸ் மீட்டிங் எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருப்பீங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து விட முடியும் என்ற நம்பிக்கையை நீங்கள் கொடுத்தீங்க டீச்சர். அதனால வாழ்க்கையில் நான் ஜெயிச்சேன் டீச்சர். நான் கொடுக்க வேண்டியது
உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது நம்பிக்கை தாங்க. பந்தை யாரும் நீரில் பொத்தித்தான் வைத்தாலும் பந்து வரும் தண்ணி மேலத்தான், உன்னை யாரும் ஓரம் கட்டித்தான் வைத்தாலும் தம்பி வாடா பந்து போலத்தான் எழுதியிருந்தாங்க இல்ல. மழைக்காகத்தான் மேகம், கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாமும், மகனே வா நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு, மகனே வான்னு எழுதியிருந்தாங்க. அப்பன் சொல்லக்கூடிய சொல்லு என்ன திருப்பாடான்னாங்க. சார் அப்பாக்கள் என்னப்பா நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நாமுத்துக்குமார் எழுதுவாரு, ஒரு மிகப்பெரிய மரத்தினுடைய வேர் ஊன்றி நிற்பது போல, ஒரு பெரிய பறவையின் இறகு வானத்தில் பறப்பதை போல அப்பாக்கள் நம்பிக்கை நாயகர்களாக இருக்கிறார்கள்னு கற்றுக் கொடுத்தாங்க. நீங்க இங்க உட்காந்துருக்கீங்கல்ல, இந்த ஜெகநாத் வித்யாலயா பள்ளியில் உட்காந்துருக்கீங்கல்ல, இது உங்க அப்பா அம்மாவுடைய கனவியா? என் பிள்ளை வளர்ந்துடணும், ஒவ்வொரு கனவுகளையும் சுமந்துட்டு நீங்க இந்த மேடையில ஆடுறதுக்காகவும் நீங்க பரிசு பெறதை பார்க்கறதுக்காகவும் அந்த கனவுகளோட வந்து உட்காந்துருக்காங்க. அப்பா அம்மாக்காக ஒரு கை தட்டல் பார்ப்போம். எங்க அப்பா அம்மாக்காக உனக்காக வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வேலையை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தை வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கி அதை ஒரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடும்போது அந்த அப்பாவினுடைய முகத்துல ஒரு பெருமிதம் இருக்கும் பாருங்க. அது எத்தனை கோடி கிடைச்சாலும் கிடைக்காதுங்க. என் புள்ள பரிசு வாங்கியிருக்காயா, அது கிடைக்கவே கிடைக்காதுங்க. என் புள்ள அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு அழகா ஒரு டான்ஸிங் ஆடணும், அதை ஒரு போட்டோ எடுத்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிறோம்ல, அந்த பெருமிதம் தாங்க. எப்படி அப்பான்னாங்க, எங்க ஊர்ல அழகர் கோயில் திருவிழா நடக்கும், குதிரையில வருவார் அழகர். அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க, இப்படி தோல் மேல உட்கார வச்சு சாமியை காட்டுவாங்க. நாமுத்துக்குமார் எழுதினாரு, நான் சின்ன வயதில் என் அப்பாவின் தோல் மீது அமர்ந்து சாமியை பார்ப்பேன், அப்பொழுதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை, ஒரு சாமியின் தோல் மீது அமர்ந்துதான் இன்னொரு சாமியை பார்க்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லைன்னு எழுதினார். அப்படியாக இந்த அப்பா அம்மாக்களினுடைய கனவு, ஆசிரியர்களுடைய கனவு அருமையா இந்த கனவுகள் நிறைவேறட்டும். எப்பயுமே சொல்லுவாங்க, இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று, அவ்வழியே தமிழ் செய்தி வந்ததென்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேனமுற தமிழோசை வாழ்க நன்றினர். என்ன பார்த்தோம்னா, இசைன்னு ஒண்ணு தெரிஞ்சா அவன் பெரிய இசை கலைஞன் ஆயிடுவாராம், திசைன்னு ஒண்ணு தெரிஞ்சா அவர் பெரிய படகோட்டுறவராக ஆயிடுவாராம். அப்படி அந்த குழந்தைகளிடம் நம்பிக்கை இருந்தால் மிகப்பெரிய சாதனையாளர்களாக கண்டிப்பாக வருவார்கள். எப்பயுமே ஒரு விதை தண்ணீல விழுந்தா நீர்த்து போகும், ஒரு முட்காட்டில் விழுந்தா மரத்து போகும், செம்மணில் விழக்கூடிய விதைகள் எல்லாம் விருட்சமாகும். இந்த விதைகள் எல்லாம் ஜெகநாத் வித்யாலயா என்கிற இந்த செம்மணில் விழுந்த விதைகளாக இருக்கிறது. பெற்றோர்கள் அந்த விதைகளுக்குள் ஒரு வீரியத்தை கொடுத்தால் உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய விருட்சங்களாக வளருவார்கள். அதற்கு இந்த ஆசிரியர்கள் துணை புரியட்டும், இறைவன் அருள் புரியட்டும் என்று சொல்லி, இந்த மூங்கிலில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்னு ஒரு கேள்வி வரும் இல்ல. இந்த ஜெகநாத் வித்யாலயா பள்ளியில் இருக்கக்கூடிய அத்தனை மூங்கில்களும் பிற்காலத்தில் ஒரு புல்லாங்குழலாக மாறி ஒரு நல்ல இசையை தந்து ஒரு சிறப்பு விருந்தினராய் அவர்களில் ஒருவர் இந்த மேடையில் பேச வேண்டும், அதை நான் அமர்ந்து கேட்க வேண்டும் என்கிற வாய்ப்பை இறைவன் அருளட்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி, எப்பயுமே ஆசீர்வாதம் பண்ணும்போது குழந்தைகள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்ல, வரும்போது குழந்தைகள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, 16 செல்வங்கள் பெற்று இருக்கப்பான். இங்க இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இங்கு பேசக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் 16 செல்வங்களான கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடுபாரா நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் ஓர் அன்பகலா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் தொண்டர் அடியாரோடு கூட்டும் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை இந்த குழந்தைகள் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தோடு ஆசிரியர்களின் ஆசீர்வாதத்தோடு இறைவனின் அருளோடு பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி.